Yo, what's up guys? Welcome back to our channel. என்ன பார்க்க போறோம்னா டாக்ஸி பாஸ் பார்ட் 8. ஆமா 8 7 தெரியல 8 தான். இங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 8ல வந்து ஜீரா கம்பெனி 2 லட்சம் 3,60,000. ஒரு செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாமே சென்ட் மெக்கானிக் எல்லாருக்குமே சென்ட் மெக்கானிக் எல்லாருக்குமே நான் புது வண்டி இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுடா. இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சென்ட் மெக்கானிக் சென்ட் மெக்கானிக் அவ்வளோதான் இருக்குது. 2 வண்டி இங்கே இருக்குது பாருங்க. இதெல்லாம் ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் தான் வண்டி ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. சரி, நம்ம லாஸ்ட்டாக எந்த வண்டி வாங்கினோம்? நான் மச்சரட்டை எக்ஸ்க்ளூசிவ் தானே. அது வாங்கினா நீ விட்டுட்டு அது வாங்கிட்டு நான் அதை விட்டுட்டேன். பழைய வண்டியை நீ விட்டுட்ட. இல்லை எக்ஸ்க்ளூசிவ் தான் வச்சுருக்கோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? தேடு வியூஸ் 9 பாயிண்ட்டை தேடு. வியூ ஒழுங்காக இருக்க பார்த்துட்டு எங்கடா போகிற? இடிச்சு ரிவர்ஸ் எடுத்துடலாம். நம்மளுக்கு மட்டும் 1.1 அடிக்குது. இவன் 1.4 டொமேல் போடா. ஏன்டா அவன் பாவமாக நின்றுருந்தான். அவன் போய் பாவமாக இடிச்சு தூக்கிட்டியடா. அந்த சைடு தாண்டா இருப்பாங்க. எங்கடா போயிட்டு இருக்க நீ? 5 பாயிண்ட்ரா. சரி, யாரு பார்க்கலாம். ரேப்பராக தான் இருப்பான். இல்லை 100% இருப்பான். இதெல்லாம் ஒரு யாரா மிடில் கிளாஸ் ஏரியாடா. அந்த சைடு போகணும். நம்ம கம்பெனி பக்கம் போனோம்னா நீ எங்கடா போயிட்டுருக்க? இதே மாமன் டால்ஸாக போயிட்டுருக்கான். இந்த இடத்துல யார் இருக்கா? வராது. சரிவா, ஊரை விட்டு எங்கேயாச்சும் போகலாம். டால்ஸ் வந்தாச்சு பாரு. அப்படி போட்டு அவன் இங்கேருந்து ஒரு ரோடு இருக்கும். இந்த ரோடு இல்லையா? இந்த ரோடா போ 1.9 இந்த ரோடு தான். டால்ஸில் யாராச்சும் இந்த சைடு திரும்ப 1.9 4.3 3. போயிட்டு முன்னாடி கிடைப்பாங்க. யாரு இவன்? யாரு? 6.1 5.3 5.5. ஏன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரும் இல்லை. நாடி ஹோ கிடைப்பான். 5.9 6.4. யாரா நீங்க? நான் ஒருத்தனையும் வாங்க 6.2 7.3. அவன் லாஸ்ட்டு அவன் 8.4 ஏற்றிடலாம். மேரர் எங்கே இருக்கு? எங்கே போனோம்? திருப்பியும் அவனை விட்டுட்டு இவனை கூப்பிட்டுக்கோ. 7.4. ஓகே, போயிட்டுருவோம். இந்த சைடு திருப்படா. டே மெலமா போடா. இடிச்சு தூக்கிட்டா காசு கம்மி பண்ணிடுறோம்டா. டோவே மெலமாப்பா டர்ன் அடிக்கணும். ஐயோ போட்டு சீக்கிரமா போயிட்டு இருந்தான்டா. அது ப்ளூ கலர்ல இருந்துச்சுடா. போ அதேக்குள்ள மெயின்டைன் பண்ணு. எவ்வளோ கொடுப்பானோ? 10,000 ரூபாய் கொடுப்பானோ? எவ்வளோ தருவானே தெரில. அது அந்த ப்ளூ கலருக்குள்ள மட்டும் அது 12,000 ரூபாய் கொடுப்பான். டி ஏன்டா? இங்கே டெஸ்டினேஷன் பக்கத்தில் அங்கே இல்லை. திருப்படா வண்டியை டக்குன்னு திருப்படா. ஐயோ நிறுத்து. முன்னாடி போ. நிறுத்து. அந்த முன்னாடி போ. ஐயோ அப்பா, இது கூடயாச்சும் எவ்வளோ தருக்கும்? 11,000 ரூபாய். சூப்பர். சரி, இப்போ யார் பக்கத்தில் எடுத்துக்கணும்? 6.6 லாயர் 1.4. அங்கே கேர்ள்ஸ்லேயே ஒரு 7.1 ஏன்டா? நம்மளோட வண்டிடா. ஆமால எம்ப்ளாயிஸ் இது கம்பெனி மெக்கானிக் ஒருத்தன் தான் இருக்கும். நம்மக்கிட்ட 2 மெக்கானிக் இருக்கா? சீக்கிரம் போடா. நட்டோ போடா.
என்னடா பண்ணிட்டு நாம தான்டா சைடில் போகலாம். ஓ டேய் இருறா வெயிட் பண்ணுறா போய்க்கோ. அவன் வண்டி பார்த்தியா? இது என்னது 3.7 ஹில்ஸ்லேயே போடா. அந்த 7 கூப்பிடப்படா. எப்படி இப்படியா? டோமே பெட்ரோல் பங்க் போகலாமா? அதுக்கு 6. ஓகே. டேய் நில்றா. பின்னாடி வா. வண்டியை யூ டர்ன் எடுத்து வாடா. ஏன்டா நீ திருப்பி பின்னாடி வா. திருப்பி அங்கே போ. இந்த சைடு போ. அங்கே பாரு. அங்கே போடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? யாரு? இங்கே போ. யாரு? போய் நில்லு. பிக்கப் 9.0வா? ஒரு செகண்ட் விடு. 3.3டாவன். பரவாயில்ல போய் விடு. சரிவா போலாம். 3.3 ஒரு விஐபியில் கூப்பிட்டு போயிட்டு இருக்கோம். எப்படி இருக்கும் அவனுக்கு? சர்ச்சுக்கு போயிட்டு போய் திரும்பிடலாம். டே போலீஸ்ரா. இவன் இங்கே வரான். ஓகே. ஐயோ என்னடா பையன் ஆட்டிட்டா சொன்னேன். மேத்ஸ் 3,72,000. நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு இந்த வண்டியில் போகிறக்குள்ளே நாளைக்கு ஆயிரும். ஆல்ஃபா எடுத்துட்டு போயிட்டு அங்கே போயிட்டு மர்ச்செட் எடுத்துடலாம். நான் பக்கத்தில் யாராச்சும் 9.0 போட்டால் மர்ச்செட் எடுத்துடலாம். மர்ச்செட்டா அது பேர்? என்னடா பேர்? மரிச்சேட்டா 3.5. இதுக்கு வேணா ஏற்றலாம். 3.5 வேணா இதில் ஏற்றலாம். 6.4ல் 3.4 என்ன எப்படி இருக்கும்? சேட்டமா 6.4ல் 3.4 ஒன்று. ஆமாம் 9.0ல் 3.3 ஏற்றிட்டு போயிருக்கு. ஒரு மாஃபியா பாஸ்ரா. மறந்து விட்டோம்ல. அங்கே ஒரு இடம். பீச்வுட்டு. பீச்வுட்டில் மாஃபியா பாஸ். எத்தனை மாஃபியா பாஸ் போய் இறக்கிட்டு வந்தோம். ஒருத்தன் கூட நம்மளுக்கு போய் மாட்டிட்டோம். அப்படியே மாஃபியா பாஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தர் கூட நம்ம ட்ராப் பண்ணவே இல்லை. என்னடா இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு இருக்கு? ஒரு அடி ஸ்பீடாக போகாம என்ன அப்படியே உட்காந்துட்டான். ஆல்ஃபானா ஸ்பீடாக இது வண்டியை பார்த்தியா? நம்மளோட வண்டி விட கொஞ்சம் சூப்பராக இருக்கு. பீச் விட வந்துச்சு. நம்மளோட இடம் இருக்குல்ல, நம்மளோட இடம் இருப்போம். எங்கடா ஒருத்தனையும் காணும்? நம்மளோட இடத்துக்கு போடா. நம்ம தேட வரல அந்த இடத்துக்கு போ. அந்த இடத்தாண்டா இது. அண்ணா ஒருத்தனைங்க இருப்பான் பாரு. யாராச்சும் போய் பார்க்கலாம். என்னடா யாரையும் காணும்? முன்னாடி போய் போடா. உங்க நிறுத்திருக்கான். மாஃபியா பாஸ் தான் இவன். மாஃபியா பாஸ் முன்னாடி மர்ச்செட்டா வர்றா. முன்னாடி போய் பார்த்துடலாம். ரெண்டு சீயோடா. ஒரு ராப்பர்ரா. சரி ஃபர்ஸ்ட் மாஃபியா. ஐயோ ஜாக்பாட். ஃபர்ஸ்ட் மாஃபியா. எக்ஸிட் மர்ச்செட்டா. இப்போவா மர்ச்செட்டா கரெக்டா உள்ள போடா. நான் வண்டி மேலே ஏறிட்டு உள்ள போட்டு மாஃபியா பாஸ். அடை மாஃபியா பாஸ் அப்படி வண்டிட்டு போச்சு. வேண்டாப்பா சாமி இவ்வளோ எட்டவானோ அப்படி வண்டி எப்படி சொல்லிட்டு இருக்கு போயிரு. வேண்டாப்பா சாமி. எனக்கு அந்த டைமிங் எல்லாம் இல்லைன்னு தெரியுமா? இவனை எப்போ வேணா எங்கே வேணா கொண்டு போகலாம். அப்போ நான் 6 மணி நேரம் வச்சுட்டு கொண்டு போகணுமா? சுட்டிட்டு என்ன 10 ரூபா தரான். இந்தா 10 ரூபா வச்சுக்கோ. எதுக்கு 10 ரூபான்னு கேட்டா நீ என்ன இல்லை தப்பிச்சிட்டேன். பின்னாடி வந்து எப்படா போகிறது? இப்படி மாட்டி விட்டாங்கண்ணா. பின்னாடி இடம் ஐயோ தப்பிச்சிட்டேன். பின்னாடி வண்டி இருக்கு தம்பி. லேசர் தப்பிச்சிட்டேன்டா. அட என்ன சீக்கிரம் போயிரு. என்னடா பண்ணிருக்கா? அந்த வழியே போக வேண்டியதான். ஷார்ட் கட் எடுத்து இங்கே ஷார்ட் கட்டே வந்துருச்சு பாரு. இங்கே பாரு என் டெக்னிக்கு. அவ்வளோதான். இந்த ரோடுக்கு வந்துட்டோம்.
சீக்கிரம் போ. பிரிட்ஜில் நிறையா வச்சுருக்கோம். என்னடா அந்த பிரிட்ஜில் இவ்வளோ அங்கே போரு ரெட் கலர் போய் என்னடா இது இவ்வளோ ஸ்லோவாக போகுது பிரிட்ஜில். அவ்வளோதான். சீக்கிரம் போயிரு. அவ்வளோதான். இந்த இவன் டிர் 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஐயோ வந்துருச்சுடா பக்கத்தில். தப்பிச்சிட்டேன்டா. கத்தல போகுது. சைடில் இப்படி ஷார்ட் கட் எடுத்துரு. இந்த இடத்துல போட்டு இடம் இல்லை, அப்படித்தான் போய் சுற்றி போனோம். அவளை எங்கெல்லாம் போகிறானே அவன் இந்த சைடு திரும்ப டப்புன்ட்டு லேசர் வந்துடுது. நல்ல வேலை மாட்டல நீ. சீக்கிரம் போயிரு. அவ்வளோதான். டேய் என்னடா போனோம், இவன் அந்த சைடு போனான்டா. நீ எங்கேயா போயிட்டு இருக்கடா? அதான்டா எப்படி மேலே போகிறதுன்னு எனக்கு இந்த தெரியல. பாரு இந்த பிரிட்ஜு. ஐயோயோ ஐயோயோ ரெண்டு சைடும் லாக் பண்ணிட்டான். அங்கே பாரு முன்னாடி ரோடு இருக்குது. இப்போதான் வண்டியில் போகிறோம். சீக்கிரம் போயிரு. ஒட்டி அந்த சைடு போடுறா, நீ இந்த சைடு போயிட்டு. பரவாயில்ல, இங்கே ஷார்ட் கட் இருக்குதா. எப்படியெல்லாம் சுற்றி வந்துட்டேன். இங்கே வந்தாச்சு. சீக்கிரம் போ. படி எப்படி எத்தனை சுத்தி எவ்வளோ? 23,000டா. இதுக்கு மாப்ப பஸ் கிடைச்சானா விடவே கூடாது. கூடாதுடா. சரி இப்போ ஆப்பர் ஃபர்ஸ்ட் சிஇஓ எடுத்துட்டு போறோம். சிஇஓ இன்வென்ட்ரி. இங்கே பாரு என்கிட்ட ரேஸ் டர்போ, ஸ்ட்ரீட் டர்போ, பேசிக் டர்போ. கிஃப்ட் பாரு 2 இருக்கு. அதுதான் ஓப்பன் பண்ண வந்தேன். என்னடா இதே தான்டா டெய்லியும் கிடைக்கும். ரேஸ் ஸ்ப்ரிங்கு பறக்கும் ரேஸில், அப்படியே இது ஜம்ப் ஆகி போகும். 395,000 இருக்குது என்கிட்ட. மச்சட்டாலெல்லாம் டர்போ போட்டு அவ்வளோதான். ஒரு செகண்டு பின்னாடி வா. மச்சட்டால டர்போ போட்டால் வேஸ்ட் தான் போடாது. நான் போடவே இல்லையா அதுக்கு. என்னது மேப் ரேஸு. யாருமே இல்லடா. 0/15. நான் மட்டும் போயிட்டேன். என்ன நீ மட்டும் போயிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே சுற்றி தரு. உனக்கு மட்டும் அங்கே ஆர்மிக்காரங்க. ஆமாம் ஆர்மிக்காரங்க. ஃபர்ஸ்ட் போயிட்டு இவன் இருக்காண்டா, சிஇஓ இருக்காண்டா. ஃபர்ஸ்ட் ஆர்மிக்காரங்கள யாராச்சும் ரிச்சாக இருந்தாங்கன்னா அவனை கூப்பிட்டுட்டு சிஇஓவை கூப்பிட்டுக்கலாம். இந்த ஏரியாவுக்கு வந்தாச்சுல்ல, இப்போ என்ன செய்யறது? மச்சரட்டை எடுத்து நான் ஆஃப் ரோடிங் பண்ணுறேன். மாட்டிக்கிட்டேன். ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் மாட்டிக்கிட்டேன். அன்ஸ்டக். என்னடா அன்ஸ்டக் கொடுத்தா அன்ஸ்டக் ஆகாமல் என்னடா இது? தம்பி என்னடா இது? வண்டி முன்னாடி போக மாட்டேங்குது. ரிவர்ஸ் எடுக்க முடியல. பரவாயில்ல, இப்படியே போகலாம். இங்க நிக்குது. அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. போடா. வண்டி இல்லாம போயிட்டு ஆர்விக்கு போயிட்டு என்ன செய்வ? முன்னாடி போய் வண்டி ஸ்பான் பண்ணிக்கலாம். அதான் அங்க நிக்குது பாரு மச்சரட்டா. இங்க நிக்குது. ஆல்ஃபா இங்க நிக்குது. ஆல்ஃபா பின்னாடி டீஸ்பான் ஆயிடுச்சு. டீஸ்பான். மைன்கிராஃப்ட் தெரியல மக்களே. என்னடா இது? ரோட் பிளாக் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்குது. இந்த பாரா எடுத்துடல. மாட்டிக்கிச்சு. அன்ஸ்டேக் பண்ணிடு. வந்துச்சு. நான் தான் எடுத்தேன். தேங்க்ஸ் டு மீ. அவன் யாரு? ஆரஞ்சு கலர் இருக்கு. 7.7 யாருன்னு பாரு. 7.7 சோல்ஜர் மெம்பர்ஸா சோல்ஜரான்னு பேரு. 8 வேண்டாம். 7.7 இவங்களை ஏன்டா கூப்பிட முடியாது? 8.0 கூப்பிட முடியாதா?
அது வந்து லாக்டாக இருக்குது. நம்ம எப்படி அதை ரிலீஸ் பண்ணுறதுன்னு யாருக்கு தெரியும். தீரத்தோட 7.7 இவன் ஒருத்தன் 7.7 அவங்க அவ்வளோ பேர் 7.7 யாரை எடுக்கிறது. பாஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பாரு. இன்னும் கொஞ்சம் முன்னாடினா யாருமே இல்லை. இன்னும் கொஞ்சம் அங்கே பாரு அந்த வழி போரு. இந்த வழி லாக்டா. அப்படியே இடிச்சிட்டு போடா. இடிச்சிட்டு போக முடியுமா பார்க்கலாமா? இடிச்சிட்டு போவாங்க. அப்படியே குளிச்சுட்டு அங்கே போயிட்டு ரீஸ்பாட் பண்ணிடு. அப்புறம் இவனை எப்படிரா எடுக்க முடியும்? யாரு? நான் இது ரீஸ்பாட் பண்ணாலே அவன் போயிடுவான். இவனை எடுத்துக்கலாம். பாஸ் ஏற்பட்டு நான் தான் போகிறான். இங்கே ஒரு வழி அவர்த்தனை இருந்தாங்கடா. அவனை கூட்டிட்டு போனிட்டா பட்டி இங்க பாரு எங்கே போயிட்டு இருக்குன்னு பாரு. சீக்கிரம் பார்த்துக்கலாம். 8.0 யாருன்னு பாரு. இறக்கி விட்டுரு. நீயே இறங்கிரு. 8.0 கடிச்சிட்டான்டா. இறங்கடா. இவனை கர்னல். கொலோனல்டா. ஆனால் கர்னல் இதோட கேம்ஸோட ஸ்பெல்லிங் அப்படி தான். இது எவ்வளோ? அதெல்லாம் பார்த்துருக்காது. 6.6. சீக்கிரம் ஓட்டு. ஓடிட்டு தாண்டா இருக்கேன். இந்த வழி தான் இருக்கிறதுல கஷ்டம். இங்கே மட்டும் நான் இப்போ மாட்டிக்கிட்டேன்னா இவன் கிடைக்க மாட்டான் திருப்பியும். நல்லா நான் இப்போ மட்டும் இங்கே மாட்டிக்கிறேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். 8.0 ஜென்மத்தில் கிடைக்க மாட்டேன். மாட்டிக்கல. நல்லா சீக்கிரம் போ. எங்கே இருக்கிறது பாரு. 10 ரூபா தான் தருவான்டா வச்சுக்கொண்டு. 9 hours 100க்கு மேலே போக மாட்டேன். இந்த வண்டி 100க்கு மேலே போக மாட்டேங்குது. என்ன சொல்லி என்ன பிரயோஜனமும் இல்லை. ஃபாஸ்ட்டாக டாக்ஸி பஸ்ஸில் பிளெயினில் தான் மாஃபியா பஸ் எல்லாம் இறங்குவாங்க. நான் 3000 ரூபா கொடுத்துருக்கான். அப்போ நீ நான் சிஇஓ கூட போயிட்டுருக்கேன். போ. சிஇஓ கூட்டாமா. சிஇஓ இல்லை ரேப்பர் இருக்காரு. ரேப்பரும் சிஇஓவும் ரெண்டு சிஇஓ. திருப்பி மாஃபியா பஸ் ஸ்பான் ஆகிட்டானாங்க. பார்க்கலாம். மாஃபியா பஸ் இருந்தால் தப்பி ஏற்றிடலாம். 23,000 தரலாம். இங்கே பாரு. கொஞ்சம் போய் போலீஸ்காரன். போலீஸ்காரன் இடிச்சா உடைய வண்டி தேடுமா? இல்லை, இடிச்சா கேஸும் ஆகாது. எங்கடா போயிட்டுருக்கேன் நானே? நீ மேலே போயிட்டுருக்க. சீக்கிரம். பீச் வீடு பக்கத்தில் இருக்குது. பீச் வீடு இங்கேருந்து எவ்வளோ தூரம் தெரியுமா? ஆல்ஃபாவில் போனால் 5 நிமிஷம் கூட ஆகாது. 1 நிமிஷம் கூட ஆகாது. ஏசிங் கிட்ட நல்ல வேலை இல்லை போட்டோம். ஐயோ, அப்படியே போகிற மாதிரி இருக்கு. எப்படி தப்பு நடிச்சா எவ்வளோ ஸ்பீடாக போவாங்க அந்த மாதிரி இருக்கு. ஸ்பீட் கூட இல்லை, அதை விட அதிகம். என்னடா இடம் இது? இந்த இடமா? இடம் வேஸ்ட். பீச் எங்கடா இருக்குது? டேக் மீ டு சென்டர். இந்த இதுக்குள்ளே போயிட்டு வேஸ்ட்டு எதுவுமே இல்லை. எது? இதான் அதுக்குள்ளே நம்ம போனால ஒரு பெரிய வீட்டுக்குள்ளே போனால் உள்ள காலி. ஐயோ, பீச் ரோடு இங்கேருந்து எவ்வளோ தூரம்டா. முன்னாடி வந்துட்டா. அந்த வண்டி வாங்கலாமா? என் பீச் ரோடு வந்துருச்சு. எங்கே? இந்த சைடா அந்த சைடா? இந்த சைடு தான். இன்னொன்று மாஃபியா பாஸ். மாஃபியா பாஸ் அவன் யாரு? ராக்ஸ்டார். ரேப்பர் சிஇஓ. அந்த சைடு போய் பாரு. இந்த சைடு. இதுக்கு அந்த சைடு. அப்படி சைட்டா போ. அந்த சைடா? அந்த சைடு தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே. இது இல்லை யாருமே. ஓ சாரி, இது 6.4 வண்டி. நான் 6.4 வண்டியில் போய் அவனை ஏற்றிட்டு இருக்கேன். ரேப்பர் சீக்கிரம் விட்டா டர்போ தச்சு தருவான். ரேப்பர் தான் ஜாஸ்தி. பாரு, ப்ளூ கலர் டால்ஸ்டா. டால்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டால்ஸ் பக்கத்துலயே இருக்குது. அதான் சீக்கிரம் ப்ளூ கலர். இந்த வண்டி ஃபாஸ்டா போக மாட்டேங்குதுடா. டர்போ போடணும்டா இந்த வண்டிக்கு. அதான்
ரேசிங் கிட்டு போடணும், டர்பாலாம் போட்டால் இதுக்கு பத்தாது. ரேசிங் கிட்டுக்கு இல்லை போட்டுடலாம், இல்லைன்னா ரேசிங் கிட்டு போட முடியாது தெரியுமா? அதான் நான் சொன்னேன். அப்போ டர்போ தான் போடணும். ரேஸ் டர்போலாம் போட வேண்டாம். ரேஸ் டர்போ நம்ம வேறு வண்டிக்கு போயிடலாம். ரோல்ஸ் ரைஸ் வாங்கி போட்டுக்கலாம். 5000 கொடுத்தான். சரி ஓகே பரவாயில்ல. ஏய் பக்கத்தில் யாராச்சும் பாரு. சரி டால்ஸ் தேடிட்டு போ ஃபர்ஸ்ட். டால்ஸ் தான் நம்ம தேடிட்டோம், நீ தானே தேடின. ஏய் டீமே யார் சீஸ் பண்ண ஆயிருக்காங்க என்ன செய்வேன்? ஐயோ டேய் யாரும் சீஸ் பண்ண ஆயிருப்பாங்களா? யாரும் ரீச் பண்ண ஆக மாட்டாங்கடா. இப்போ மாஃபியா பாஸ் மட்டும் எப்படி ரீச் பண்ணலாம்? மாஃபியா பாஸே ரீச் பண்ணால. இந்த ரோடு அந்த ரோடு, இந்த ரோட்டில் சில வாட்டி 8 பாயிண்ட் எல்லாம் இருப்பாங்க. இந்த ரோட்டு நீங்கள் டாக்ஸியில் மட்டும்தான் போடுவாங்களா? 4 பாயிண்ட். பஸ்ஸில் போக மாட்டாங்களா? பைக்கில் போக மாட்டாங்களா? அப்புறம் இவ்வளோ விஐபிக்கெல்லாம் நீ பஸ் எல்லாம் சொன்னால் எப்படி? விஐபி பஸ்ஸே எனக்கு அவங்களுக்கு தெரியுதா? தெரியும். என்ன இப்போ விஐபி பஸ்ஸில் போக வேண்டியதானே? இல்லைன்னா அவங்க பஸ்ஸு ஆட்டோவில் போக வேண்டியதானே? பைக்கில் போக வேண்டியதானே? மோட்டர் பைக்கில் போக வேண்டியதானே? விஐபி விஐபி. இப்போ விஜய் ஆட்டோவில் போவானா? போவாங்க. ஃபஸ்ட்டு அப்போ இது 5 வயசுல 10 வயசுல என்ன போயிட்டு இருந்தான்? ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தான். 5-10 வயசுலேயே அப்படியே விஐபியை போயிட்டு இருந்தான் அவன். இல்லை இல்லை 7.5 ஃபஸ்ட்டே தூக்கிடலாம். டே ஏன்டா ஆல்ஃபாவோட ரேட்டிங்கும் ஜாஸ்தி பண்ண முடியாதுல்ல? அது ரேட்டிங் மட்டும் ஜாஸ்தி ஆக்க முடிஞ்சதுன்னா பார்த்தா ரேட்டிங் 10.0 அவ்வளோதான். டே நான் எங்கடா போயிட்டுருக்கேன்? இவன் எங்கேயோ சொல்லிட்டு இருக்கான், நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன். அது இன்னொரு தப்பு. அவனை ரிஸ்க் கொடுத்து சொல்லிட்டு நாம் இன்னும் 5 லேக் ஆகணுன்னே அந்த ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கிடுவோம். ஆனால் ஓ மானிட்டர் எவ்வளோ? தேங்க்யூ 3000. திருப்பி இன்னொரு சிஇஓ கூட போய்க்கலாம். அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் எவ்வளோன்னு போய் பார்க்குறோம். யாருக்கெல்லாம் ஸ்குவிட் கேம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸ்குவிட் கேம் சீசன் 1 2 3 2 and 3 பயங்கரமாக இருந்துச்சு. ரோப்ளாக்ஸில் நான் நினைக்கிறேன் இன்னொன்று வாட்டி விளாடணுன்னு. ஸ்குவிட் கேம் வந்து நம்ம உல்ட்டா பண்ணி விளாண்டுருக்கோம். உடச்சிட்டேனே, பரவாயில்ல, யார் சொல்ல போகிறோம் என்ன? அங்கே பாரா ரீச் பண்ணிட்டான். ஏரா சிஇஓனா கிங்கு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தால் எதுவுமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சந்தோஷக்காக ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ். 50 சப்ஸ்கிரைபர்ஸு எல்லாருக்குமே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து 5000 ரூபாய் கிடச்சிருக்கு. அதான் 5000 ரூபாய் கிடச்சிருக்கு. நான் வந்து இப்போ போய் 5000 கிடச்சிருக்கா? ஆமாம் 5000 ரூபாய். யார்கிட்ட இருந்து? யார்கிட்ட இருந்தா? சிஇஓலேருந்து. சரி நான் வந்து பைமோ என்ன வண்டி இதாகிடுச்சு. பைமோர் கார்ஸில் போய் ரேஸ் கார்ஸு ஊட்டி எவ்வளோ? இங்கே பாரு லேம்பர்கினி நிசான் ஜிடிஆர். அது எவ்வளோ வேணும் பாரு. இது இந்த பாரு 8.7 புகாட்டிடா. இதான் எவ்வளோ வரும்? பையன் ரேஸ் கிளப் போகலாமா? சரி போகலாம். டயர் 3ல போயிடு. டயர் 3ல லேம்பர்கினி இருக்குடா 3 லேக்கு.
ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 லேக்கு பட்ஜெட்டில் இல்லை. டயர் டூவில் இருக்குமே ரோல்ஸ் ராய்ஸ் கம்மி பட்ஜெட்டில் 4,95,000 8.5. வாங்கலாமா? 4 lakh. லாம்போர்கினி வாங்கலாம். லாம்பர்கினி இப்போவே ஆமாம்ல ரேஸ் கிளப் போய் பார்க்கலாம். அங்கே ரேஸ் வண்டி கிடச்சிட்டுனா நம்ம அதே ரேட்டிங்கில் நிறையா பேரையும் கூப்பிட்டு போகலாம், ரேஸும் பண்ணலாம். நான் டெலிபோர்ட் பண்ணுறேன். டெலிபோர்ட்டும் பண்ண முடியாதா? ஆல்ஃபா இங்கே பாரு டி. அங்கே பாரு என்னது அந்த வண்டியை பாரு. முடியுமா? 4.5 இந்த வண்டி போடுறா பேட்மேன் வண்டி மாதிரி இருக்கு. ஆமாம்மா போடா, நமக்கால் அவ்வளோ காசு இல்லைடா. சில பேர்கிட்ட 1 million இருக்கும். சரி நான் வந்து இப்போ ரேஸ் கிளப்புக்கு போகிறேன். இதுக்கு ஏதாச்சும் ரெடீம் கோட் இருக்கா? அந்த ரேஸ் கிளப்பு வந்து இந்த சைடு தான். ஒடி ஒடி என்ன சாப்பிட்டு கொடுத்துட்டு இருக்கான்? மூணாம சவுண்ட் விட்டுருக்கான். காற்று அடி இடி தூக்கிட்டேன். ஸ்ட்ரைட்டாக போனா என்ன வரும்? என்னடா முத்துசந்து வந்துருக்கு. ஸ்ட்ரைட்டாக போனால் முத்துசந்து வந்துருச்சு. சரி பரவாயில்ல, இந்த சைடு போனால் இங்கே பாருங்கள் ரோடு இருக்குது பக்கத்தில். நான் வந்துட்டு ரேசிங் கிளப்பு முன்னாடி தான் இருக்குது கொஞ்சம். வந்துட்டேன் ரேசிங் கிளப்பு. ஒட்டி சாரி ஆல்பா, இவ்வளோ ரேசிங் வண்டி இருக்குது. எவ்வளோ? 48,000 48,000 எது? நிசான் ஜிடிஆர் 48,000 நிசான் ஜிடிஆர் 48,000. ஆமாடா. அப்போ ரேட் இது 3,82,000. ரேட்டிங் பாரு 7.38. என்னது இது? 19,000. இது 19,000 பாரு. 90,000. ஓ 19 million. லம்பர்கினியா? என்னோட 1 million எவ்வளோடா ரேட்டிங்கு? இதுக்கு 1 million 6 point. அதுக்கு இதே இது ஃபெராரி எடுத்துக்கலாம்டா. ஃபெராரி எவ்வளோ ரேட்டிங் பாரு? ரேட்டிங் வந்து 7.3. 7.3 தான் வருது பாரு ரேட்டிங். 2,50,000. ஸ்பீடாக இப்போ எடுக்கலாமா? ஏன் எடுக்க முடியாது? You need 400 wins to buy this car. 400 wins. சரி ரேஸ் கிளப்ல சேரணும். நிசான் ஜிடிஆர் கிட்ட போகலாம். சரி நிசான் ஜிடிஆர் எவ்வளோ ரேட்டிங்கு? நிசான் ஜிடிஆர் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5.2. 5.2 அதுக்கு அதே வாங்கிடலாம்டா. எது? அதுக்கு 400 wins வேணும். இது எவ்வளோ வின்ஸ் வேணும்? புகாட்டி எவ்வளோ? நிசான் ஜிடிஆர் எவ்வளோ வின்ஸ் வேணும்? ஐயோ 2 million. இது அந்த கார் பக்கத்தில் இருக்கிற கார் புகாட்டி டிவோ 8.7. இது நான் பகானி. இது எவ்வளோ லேக்கு? இது எவ்வளோ லேக்குன்னு பாரு. 1 million. 1 million. ஸோ 1 million சேர்த்து நம்ம வாங்கலாமா ஏதாச்சும் கார்? எப்படா வின்ஸ் கலெக்ட் பண்ணுறது? சரி ரேஸ் போய் பார்க்கலாம். அதான் ரேஸ் கிளப் சேரணும். ரேஸ் கிளப்பில் சேர்ந்து அதில் நிறைய ரேஸ் கிளப் செய்யலாம். அதுக்கு ஆல்ஃபா தான். ஐயோ ஆல்ஃபா டிப் பண்ணால் ஏதாவது தோற்றுருவேன். Join race. 2 laps. Say 2 laps. Start solo. Starting நான் 3 wins வச்சிருக்கேன். எப்படி 3 wins வந்துச்சு உனக்கு? நான் முன்னாடியே ஒரு ரேஸ் பண்ணியிருக்கேன்.
5 laps ஃபஸ்ட்டு ரேஸ் நீ விளாட, இந்த செகண்ட் ரேஸ் நான் விளாட்றேன். 5 laps வச்சுக்கலாம்டா. வேணாண்டா, நான் தனியாக விளையாடுவேன். தனியாக விளாண்டு இது பண்ணிடுவேன் பார்த்துக்கோ. தனியாக விளாண்டு உனக்கு என்னடா இது? கோவா எங்கே போகணும்? வழியே தெய்வமே தந்து போ. ஆல்ஃபா எடுத்துட்டு போனால் எப்படா கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னால்? மறைச்சிட்டே இருப்பான். ஃபஸ்ட்டு தான் இருப்போம், வேறு யாருமே இல்லை. யாராச்சும் ஒருத்தர் இருந்தால் கூட ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்கும். யாருமே பரவாயில்ல, ஆனால் வின் சேருமே. எத்தனை லேப்ஸு? இத்தனை லேப்ஸ் முடிச்சுட்டா ஒரே ஒரு லேப்பு தான் வருது. இது லேப்புனா அந்த நம்ம ஸ்டார்டிங் லைன் கிட்ட போனால் தான் ஒரு லேப்பு கம்ப்ளீட்டு. ஓ அப்படியா? நான் என்ன நினச்சேன்னா இது ஒரு லேப் நினச்சேன். அந்த க்ரீன் கலர் லைன் எங்கடா உன்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு? தெரியலே. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இல்லை இதுவும் இல்லை. இது என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது? அதுக்கு தான் நான் 2 லேப் வைக்க சொன்னேன். சரி எக்ஸிட் பண்ணிடு. எக்ஸிட் பண்ணிடணுமா? வேஸ்ட்டில் போய் வந்துச்சு. ஐயோ ஒட்டி எக்ஸிட் பண்ணிட்டு செய்ய. அதை பண்ணாதான்டா லேப்பு கணக்கு வரும். டேக் மீ டு த பீச். நாமளே ரேஸ் ஓட்டிகிட்டு இருக்கோம். டேக் மீ டு த இது பாஸ் ஏர்போர்ட். என்னது டேக் மீ டு த பீச்? என்னடா லேப்பு கவுண்டே ஆகல. எங்கடா லேப் இருக்குது? என்னடா இது? நான் 2 வாட்டி சுற்றிட்டேன்டா. என்னடா லேப்பு இது ஜாஸ்தி ஆக மாட்டேங்குது. 16% தான் மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த செக் பாயிண்ட் எடுக்கலையோ அதுக்கா? அதான் சொன்னல அந்த ஆரஞ்சு கலரு. அதான் போனால் நீ அதான் பரவாயில்ல விட்டுறலாம் அப்படின்ட்டு. இப்போ அதனால் பாரு ஒரு லேப் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கு. ஒன்று நாள் ஒரு லேப்பை கம்ப்ளீட் ஆகும். எப்படியும் அந்த ஒயிட் லைன் போயிரு. போனினாலும் திரும்பியும் வரி பின்னாடி வந்து அதுக்கப்புறம் போயிரு. இப்பவும் வரல. டி இப்போ தாண்டா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் லேப் மட்டும்தான் வந்திருக்கு. செகண்ட் லேப் வரவே இல்லை. டி மாட்டிக்கிட்டேன். எடு வண்டி. இப்போ தாண்டா நான் செகண்ட் லேப்பு. அந்த ஒரு செக் பாயிண்ட் எவ்வளோ வின்ஸ் கிடைக்கும் நீ நினைக்கிற? ஒரு 5 minutes. அந்த செக் பாயிண்ட் ஒழுங்காக போயிட்டு வா. எடுத்தேன் டச் பண்ணிட்டாது. ஒரு லேப்புக்கும் ஒரு இது லைனுக்கும் ஒரு பர்சன்டேஜ் வரும். இப்போ 100 இதுரா, 100 செக் பாயிண்ட்ரா. இப்போ தான் நான் 25 தாண்டினேன். லேப் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 3 மணி நேரம் இல்லை, 3 minutes. 3 minutes. லேப்பில் அதை செக் பண்ணிட்டு அவ்வளோதான் எடுத்தாச்சு. இந்த மாதிரி எப்படா ரேஸ் ஓட்டுவாங்க F1ல? ஐயோ இப்படியெல்லாம் வச்சுட்டா வச்சுக்கோ, இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. அந்த ஒரு வண்டி இருக்குல்ல F1 காரு, அது எப்படா ஓட்டுறாங்க? அது டயர் எவ்வளோ பெருசாக இருக்கும். எல்லாம் ஓட்டிடுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு. இப்போ தான் நான் 3rd லேப். அதுதான் 2 லேப் ஃபெயின் சொன்னேன், கேட்டியா? இப்போ அப்படியே போயிட்டு அந்த லேப் நான் வந்து இப்போ 4th லேப்பில் இருப்பேன். அந்த செக் பாயிண்ட் மிஸ் ஆனதுனால நான் இப்போ 3rd லேப்பில் இருக்கேன். அதுக்கு தான் நான் சொன்னேன், நீங்கள் பார்த்து நானாச்சும் எடுத்தானே. இவன் பார்த்துக்கு வந்துட்டே இருக்கிறான் வீட்டுக்கு. எர்றானா எல்லாம் எடுத்தாச்சுடா எடுத்தாச்சுடா அப்படின்ட்டு இருக்கான். ஃபுல் ஸ்பீடில் போய் நார்த்துக்கு அந்த செக் பாயிண்ட் எடுத்துருந்தீங்கன்னா வச்சுக்கோ, நான் 4th லேப் வந்துருப்பேன். நேரத்தில் நீ முடிச்சிருப்பேன். ரேஸ் கிளப் வந்துச்சு, ரேஸ் கிளப் வந்துச்சுன்னா பக்கத்துலேயே இருக்கு. என்னோட கோல் வந்து ஃபெராரி 400 வின்ஸ் பண்ணி. எத்தனை இது ரேட்டிங்கா? 7.3ன்னு நினைக்கிறேன்.
நான் 8.3 இருந்துச்சுடா. 8.3 1 மில்லியன்ரா. 1 மில்லியன் 19 மில்லியன். 1 மில்லியன் இருந்தாலே வாங்கிக்கலாம். 4th லேப் வந்தாச்சா? இல்லை இன்னும் வரல. பாஸ் சர்க்கட் பாருங்க. பாஸ் சர்க்கட் வந்து 4th லேப் 60% கம்ப்ளீட். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ப்ளஸ் 9 வின்ஸா? 9 வின்ஸு. இத்தனை லேப் போடுறதுக்கு இப்போ 2 லேப் வச்சு போய் 2 லேப் ஜாயின் ரேஸ் கொடு. ஓகே 2 லேப்ஸ் போதும். யாராச்சும் ஒருத்தராச்சும் வாங்கடாடே. இன்னும் ராகில் வந்து அவனோட ஃபோன் நல்லா இருக்கும். என் ஃபோனில் டாக்ஸி பாஸில் நான் அவ்வளோக்கா வண்டி வைக்கல. பரவாயில்ல. நானும் இது எடுத்துக்கிறேன். இல்லை நான் மொக்க வண்டி எடுத்த மாதிரி போடா. இதாவது சொல்கிறேன். ரோபாக்ஸ் ஏற்றி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து செம்ம டயர்டாக இருக்குது. ஓகே 3 2 1 கோல். 2 லேப் டக்குனு முடிச்சிடலாம். அந்த செக் பாயிண்ட் மிஸ் பண்ணிடாத. ஒரு செக் பாயிண்ட் மிஸ் பண்ணிடாத. செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன் மக்களே. ஆனால் தப்புன்னு போயிட்டு எங்கேயாச்சும் இடிச்சிடா பாருங்க. கண்டிப்பா சொல்றேன். என்ன வைக்கிறேன்? முடிச்சேன்னு பாரு. போன செக் பாயிண்ட் முடிச்சிட்டேன்னு பாரு. முடிச்சிட்டேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டு இருக்கேன் தெரியுதுல. இப்படி போயிட்டு இப்படி ஒட்டே டயர் இடிச்சு தூக்கிட்டேன். அதான் இடிச்சு தூக்கான்னு சொன்னேன். இடிச்சு தூக்கிட்டான். ஃபர்ஸ்ட் லேப் தான் ஓடிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் லேப் வந்துருச்சு. வரப்போகுது. வந்துருச்சு 44% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் லேப் எல்லா பர்சன்டேஜும் 2. எல்லா செக் பாயிண்ட்டும் 2%. ஒட்டி ஸ்கிட் பாத்தியா? 2 லேப்புக்கு ட்ரிஃப்டிங் டயர்ஸ் 5 லேப். நம்ம ரேஸ் டயர் தானே போட்டிருக்கோம். ட்ரிஃப்டிங் டயர் 2 இல்லை. யாரா போட்டா? நான் ரேஸ் டயர் தான் போட்டிருக்கேன். ரேசிங் கிட் போட போகிறேன். அதெல்லாம் வந்திருக்கும். 63 67 69 71 72 72 74 76 ஓடி அன்ஸ்டக் வரணும். சேத்தா டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. 70. இதெல்லாம் நான் ரியல் மேட்ச்சில் செஞ்சால் அவ்வளோதான். அப்படியே செத்துரு. அப்படியே கழுத்து மாட்டி மூச்சு விட முடியாது. 87 89 90 91 செக் பண்ணி மிஸ் பண்ணுறேன். இல்லை அவ்வளோதான் தம்பி முடிஞ்ச. வேறு செக் பண்ண 96 98 3 2 1 98 100 +4. இப்போ என்கிட்ட எவ்வளோ சரி 9 + 4 9 + 4 13 + இவ்வளோ இருந்துச்சு. 4 இருந்துச்சா? இருக்கு இல்லை ஒரு செகண்ட் பார்த்துறேன். 17 இருக்கு. 17 இருக்குடா. ஒரு செகண்டு 16 இருக்குது. 16 இருக்குது. சரி மக்களே 16 தான். இவ்வளோ பண்ணி 16 தான் இருக்கு. வீடியோ முடிக்கிறதுக்கு நேரம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே இந்த வாட்டி நம்ம ஆல்ஃபாவோட வியூலேருந்து ஆல்ஃபாவோட வியூ பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட கோவமான லுக்கு. ஓகே மக்களே சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கன் தட்டி வச்சுங்க. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.